கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. யோபுவின் பொறுமையை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர், ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துகிறவர், தேவனுக்கு பயப்படுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு இவ்வளவு தேவனோடவே இருந்து, தேவனுக்கே பலி செலுத்தி, தேவனோடவே இருந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். யோபுவுக்கு 7000 ஆடுகள் இருந்துச்சு, 3000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 எருதுகள் இருந்தது, 500 கழுதைகள் இருந்தது, அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க, 7 மகன்கள், 3 மகள்கள் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உடல் நிலையில் அவருடைய சரீரம் முழுவதிலும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, மிக கொடுமையான ஒரு புண்ணு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதரவா துணையா இருக்க வேண்டிய துணைவியே தேவனை தூஷித்து ஜீவனை விற்று அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவருடைய மனது எப்படி இருந்திருக்கோ. ஹல்லேலூயா. இவ்வளவு இழப்புகளில் கூட அவர் பொறுமையோடு இருந்தார் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நீடிய பொறுமை தான், இந்த தேவனுக்கு காத்திருக்கிற இந்த சுபாவம் தான் கர்த்தர் யோபுவை ஆசிர்வதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்துச்சு. ஏன் இந்த ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம யோபு 1:21 வாசித்தோம் அப்படின்னா, யோபு ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், இவ்வளவு செல்வத்தையும் இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார், என் உடல் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். எல்லா பலவீன நேரத்திலையும் அவர் ஸ்தோத்திரம், இழப்புகள் நேரத்திலையும் ஸ்தோத்திரம், எல்லா கஷ்டங்களிலும் ஸ்தோத்திரம், கவலைகளிலும் ஸ்தோத்திரம். யோபுனுடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரத்தை தவிர ஒரு காரியத்தையும் இந்த யோபு 1:21 நம்ம வாசிக்கல, நம்ம பார்க்கல. ஆமென். இவங்க எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால என்ன பண்ணல? அவர் பாவம் செய்யல, தேவனை பற்றி குறை கூட சொல்லலைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் யோபு 42:12 நம்ம வாசிக்கும் பொழுது, யோபுனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். 7000 இருந்த அந்த ஆடுகள் 14,000 ஆயிடுச்சு, 3000 இருந்த ஒட்டகங்கள் 6,000, 500 அந்த எருதுகள் 1000. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 1000 கழுதைகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் பிள்ளைகள். ஆமென். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்தார். அவருக்கு அந்த புண்ணெல்லாம் வந்தபோது, அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அவர் அவிசுவாசமாக நினைக்கவே இல்லை. என் கர்த்தருக்கு என்ன சித்தமோ, என் தேவன் என்னோட கூட இருக்கிறாருன்னு சொல்லி வாயளவில் கூட கர்த்தரை எந்த நேரத்திலையும் அவர் தூஷிக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 தலைமுறை பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஆமென். கர்த்தருடைய செயலின் முடிவு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதற்கு நீடிய பொறுமை நம்ம இடத்துல அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பயப்படாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து கலங்காதீங்க. கர்த்தர் அனுமதிக்கிற காரியத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரட்டிப்பான நன்மை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.